ராகுல் டிராவிட் சொன்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு எல்லாருமே வந்து பாராட்டுக்கள் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. டிராவிட் வந்து இந்தியன் டீமோட கோச்சா இருந்தாரு, ஆனா இப்ப இல்ல. டிராவிட் தான் T20 வேர்ல்டு கப்போட இந்தியன் டீமோட கோச். இப்போ வந்து கௌதம் கம்பீரா வந்து புதுசாக வந்திருக்கு. அப்படி என்னதான் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீம் வந்து வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சதுனால அமித்ஷாவோட பையன் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து இப்போ BCCயோட செக்ரட்டரி. இவர் பேர் ஜெய்ஷா வந்து இந்தியன் டீமுக்கு வந்து 125 கோடி பரிசு தொகை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. எல்லா பிளேயர்ஸ்க்குமே வந்து 5 கோடி ரூபாய் வீதம் வந்து ப்ரைஸ் மணி கிடைக்கும். இந்த ப்ரைஸ் மணி வந்து ஜெய்ஷா செப்பரேட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ண ப்ரைஸ் மணி. இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து 5 கோடி கொடுக்கும்போது டிராவிடோட அசிஸ்டண்டாக இருந்த 2 பேருக்கு வந்து 2.5 கோடி வீதம் தான் வந்து அந்த ப்ரைஸ் மணி வருது. அதாவது 2.5 crore ஈச் வந்து டிராவிடோட அசிஸ்டன்ஸ்க்கு. இது வந்து டிராவிடுக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருந்தது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன விஷயம், என்னை விட என்னோட அசிஸ்டன்ஸ் தான் வந்து நிறைய வேலை பண்ணியிருக்காங்க, அதனால அவங்களுக்கும் கண்டிப்பாக கரெக்டான அமௌண்ட் தான் போகணும். எல்லாருக்குமே 5 கோடி கொடுக்கும்போது அவங்களுக்கும் கண்டிப்பாக 5 கோடி கொடுக்கணும். இல்லைனா எனக்கு இந்த ப்ரைஸ் மணி தேவையில்லை, என்னோட அசிஸ்டன்ஸ்க்குலாம் கொடுத்த மாதிரி 2.5 கோடியே போதும், எனக்கு 5 கோடி ப்ரைஸ் மணி தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு கிடைச்ச ப்ரைஸ் மணி வந்து வேணான்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை தொடர்ந்து நிறைய பேர் வந்து டிராவிடுக்கு வந்து அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டிராவிட் சொன்னது தான் கரெக்டுன்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் மணின்னு சொல்கிறது எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். எதுக்கு வந்து என் கீழே வேறு செய்கிறவங்க அவங்கள வந்து கொஞ்சம் தரக்குறைவாக பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வேதனையோட பேசினாங்க. இதுலேயே வந்து நமக்கு தெரியுது ஜெய்ஷா வந்து எப்படிலாம் வந்து வேர்திரிவு காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இதனால ஜெய்ஷாக்கு எதிராக வந்து இவர் வந்து லாய்க்கு இல்லை, இல்லைனா BCCI செக்ரட்டரியாக இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, இவர் தான் வந்து நிஜமாலுமே பப்பும். என்ன பப்புன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி வந்து BJP ஆளுங்கெல்லாம் வந்து நீங்கள் தான் வந்து பப்புன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அதாவது நீ எல்லாம் வந்து ஒரு ஆளே இல்லை, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த ஒரு மீனிங்கில் வரும். ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஜெய்ஷாக்கு தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டீமில் வந்து நம்ம பிளேயர்ஸும் அதே மாதிரி கோச்சும் அசிஸ்டன்ஸும் என்ன தான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எல்லாருமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலன்னு சொல்லிட்டு டிராவிட் சொல்கிறார். சரி மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.